இருக்காரு போய் நாங்கள் உங்களோட அவரை பார்ப்போம் பார்த்தவருக்கு உதவி செய்வோம் சரியாம்மா அண்ணா தான் வந்து சில கேள்விகள் டைமில் வந்து அந்த அம்மாவோட வாயில் வந்துன்னு சொல்கிறேன் ஒரு பெரும்பாலும் போய் தான் வந்தது அந்த அம்மாவோட வாயில் வந்து அப்போ அண்ணாமே கேள்வி கேட்டுக்கொண்ட வகையில் வந்து தடுமாறுறான் வந்து பதில் சொல்கிறதுக்கு. இப்போ அவர் எங்கே இருக்கிறாருன்ற அவருக்கு இயலாது வீட்டில் இருக்கிறாருன்னு சொன்னான். நான் ஒரு கொஞ்சம் நேரம் கதைச்சு கொண்டு கேட்கல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நிறைய சம்பவங்கள் நடந்தது. அப்போ இப்போ வந்து உங்களை என்ன கேட்டாரு ஹஸ்பண்டை பார்த்து உதவி செய்வோம் காரில் போவோம். அப்போ நேற்றைய தினம் என்ன சொல்கிறது அப்பாவுக்கும் எனக்குமே வந்து சரியான மாதிரி ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி ஒரு கட்டம் வந்துட்டுது. காரணம் என்னன்னு சொன்னால் காற்று ஒட்டி போட்டு வெண்ணிக்கு போவலுக்கு நான் நீங்கள் நாளைக்கு உங்களோட ஹஸ்பண்டுக்கு ஆப்ரேஷன் சொல்லேயும் தான் உடனடியாக அவரை போய் பார்த்து உங்களுக்கு அந்த காசை தருவான்னு போட்டு நாங்கள் மனிதாபிமானம் உள்ள ஆக்கலக்கா ஒரு நாளும் ஒரு தினையும் மென துன்பப்படுத்துறா இல்லை. நீங்கள் உண்மை சொன்னீங்களா உயிரையும் கொடுப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. ஓகே இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 8:45 அப்படி இருக்கும். உண்மைக்குன்னு சொல்லணும்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து நாங்கள் வெளியில் போகையில் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டு வேலை என்ன சொல்கிறது உண்மையிலே நிறைய காலமாக வந்துட்டு இழுவட்டு கொண்டு இருக்குது. அதுக்கு பல காரணங்களும் இருக்குது. வந்துட்டு வேலையாக்கள்லையும் நாங்கள் பிழை சொல்லவும் முடியாது, எல்லாருக்குமே ஒரு பிரச்சனைகள் தானே. அப்போ அந்த வகையில் இன்றைய தினம் வந்து கொஞ்சம் வீட்டை வந்துட்டு கூட வேலை நடந்ததுன்னு சொல்லலாம். அப்போ நாங்களுமே நின்று நிறைய வேலை வந்துட்டு செஞ்சோம். அதை வந்துட்டு நீங்கள் எஸ்கேவியூ சேனலில் வந்து பார்க்கலாம். அக்னியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு பெரிய மெலை மாதிரி கிடந்த விறகு கும்பல் அப்படி வந்துட்டு பொடி மாதிரி ஆக்கி தள்ளி நம்ம வந்து இன்றைக்கி அப்படி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கிளீனிங் வேலை வந்துட்டு இன்றைய தினம் வந்துட்டு போய்கொண்டிருந்தால நாங்கள் வந்துட்டு வெளியில் போகையில் மற்ற வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீடியோ செய்ய வேண்டிய தேவைகள் இருந்தாலும் வந்து இன்றைய தினம் எங்களோட ஒரு நோக்கமாக இருந்தது அந்த சைட்டை வந்துட்டு துப்புரவு செய்யணும் என்றதுக்காண்டி வந்துட்டு போகையில். அப்போ நீங்கள் கேட்கலாம் இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அங்கே தான் இருக்குது விஷயமே. அப்போ நேற்றைய தினம் வந்து பார்த்துருப்பீங்க வந்து நாங்கள் அந்த எஸ்கேவியூ சேனலில் போட்ட வீடியோ அந்த டயர் மாற்றின வீடியோவுக்கு நான் வந்து இன்ட்ரோ வந்து ஒரு விதமாக கதைச்சிருப்பேன். பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த டயர் மாற்றினதுலேயே வந்து டைம் போனதால் அதை வந்துட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டு முடிச்சிருப்போம். அப்போ நேற்றைய தினம் நடந்த ஒரு கசப்பான சம்பவத்தை குறித்து இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு கதைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம அதையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ அதையும் வந்துட்டு இங்கே ஆட் பண்ணி அந்த ஒரு விஷயம் சம்மந்தமாக வந்துட்டு கதைப்போம் அப்படின்றக்காண்டி தான் இப்போ வந்துட்டு இதில் இருந்திருக்கோம்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு கொஞ்சம் ஒன்றுமெண்ணா இப்போ ஒரு 7:45 அப்படி தான் வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு எல்லோரும் வந்துட்டு முழுகிட்டு அப்படியே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இப்போ இதிலேருந்து கதைச்சி கொண்டிருக்கோம். ரைட், இப்போ வந்துட்டு விஷயத்துக்குள்ளே போவோம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ வந்துட்டு உண்மையிலே இப்போ நான் தான் வந்து இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே கதைச்சிருப்பேன் நினைக்கிறேன் வந்து. அப்போ அக்னி யோசிக்க அப்புறம் இல்லை வில்லு பாட்டுக்கு மாதிரி ஆமாம் மோமோம் போகிறதுக்கு தான் நானா அப்படின்னு அப்போ அவனுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்து பார்ப்போம். அதாவது வந்து அந்த ஒரு நடந்த சம்பவத்தை அவனை இவ்வளோ தூரம் அழகாக வந்து விவரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விவரிக்காத பட்சத்தில் நேற்று அவன் வந்துட்டு விவரிக்க தவறுற பட்சத்தில் நான் வந்து விவரிக்கிறேன், இல்லாட்டி நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். உண்மையிலே என்ன சொல்கிறேன் வந்து நம்மளுடைய மக்கள் வந்து பெரும்பாலான சில பேர் உண்மையாக இருக்கணும், சில பேர் வந்து பொய்யா இருக்கணும். அந்த வகையில் எங்களோட கண்பார்வையில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து நடுத்தரத்தில் இருக்கிறோம். ஓகே, நல்லதான். சரி, உண்மையாக சொன்னோம். அப்போ வந்து என்ன சொல்கிறது பெரும்பாலான மக்கள் வந்து உண்மையிலே பின்னுக்கு ஒரு முகம் முன்னுக்கு ஒரு முகம்ன்ற அடிப்படையெல்லாம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இப்போ ஒரே முகம் தான். இப்போ ஒரே முகம். அப்போ பின்னுக்கு ஒரு முன்னுக்கு ஒரு அதாவது நான் சொல்ல வர்றது வந்து முன்னுக்கு ஒரு பேச்சு பின்னுக்கு ஒரு பேச்சு அப்படி இருக்கு. மனுஷரை யாரையும் பார்க்கும்போது வந்து ஒரு மனுஷரை பார்க்கும்போது நல்லா பேசுறது, அவன் போன பிறகு வந்து முதுகு பின்னாடி வந்து அவனை பற்றி அப்படி அவதூறாக பேசுறது. ஒரே முகம் தான். அப்படி இல்லை, ஒரே முகம் தான். வெரி குட். சரி சரி. இப்போ அந்த வகையில் நம்மளோட மக்கள் நடந்து கொண்டிருக்க வகையில் நேற்றைய தினம் நாங்கள் வந்து வன்னிக்கு வழிகட்டு நாங்கள் ஒரு விசேஷ சம்பந்தமாக இப்போ வழிகட்டு டைமில் வந்து அதுக்கு முதல் நாள் வந்து என்ன பண்ணான்னு சொன்னால் வந்து இங்கே ஒரு அம்மா வந்திருக்கா என்ன ஏதோ ஒரு இங்கே ஊரில் இருந்து. இப்போ வந்த டைமில் வந்து நாங்கள் இல்லை, அந்த டைமில் நாங்கள் வெளியில் போயிட்டோம். அப்போ செலக்கிளியாப்பா நின்று இங்கே வெயிட் வேலை பார்த்து கொண்டிருந்தவர். அப்போ ஆள் தானே வந்து மெயினாக வந்து யாரையும் வந்து கவனிக்கிறது. அப்போ அவமே வந்து செலக்கிளியாப்பாட்ட வந்து சொல்லியிருக்கா வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது வந்து எங்களோட கணவனாருக்கு வந்து
சின்ன ஒரு பெரிய ஒரு வருத்தம்னு சொல்லி அப்போ அதால் வந்து ஹெல்ப் கேட்டு வந்தேன்னு சொல்லி தம்பிட்டேன்னு சொல்லி அப்போ அப்பா அம்மா என்ன பண்ணிக்கணும் அவரும் வந்து தெரியாத வந்து அவரும் வந்து ஒரு இரக்க குணம் படைத்தவர். அப்போ அந்த வகையில் வந்து அப்பா வந்து இதில் இருத்தாடி ஆளுக்கு பிளைன்லாம் கொடுத்து அப்போ ஆள் வந்து நம்பரை கொடுத்துட்டு போயிருக்கு வந்து நான் தம்பி வந்த பிறகு உங்களுக்கு அடித்து கதைக்கிறேன்னு சொல்ல அப்போ ஆளுமே வந்து அடிக்கடி ஹோல்ட் பண்ணுறவன். நானும் இருந்த டைமில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 டைம் ஹோல்ட் பண்ணுவேன். இப்போ அந்த டைமில் கூட அப்போ வந்து சொன்னவர் இப்போ அண்ணா கூட குளிச்சுட்டு இருக்க டைமில் வந்து ஆள் கிட்ட போனது வந்து தம்பி இந்த அம்மா அடிக்கிறான்னு சொல்லி நேற்று வந்து அம்மா ஹெல்ப் கேட்ட வந்து அம்மான்னு சொல்ல அப்போ அண்ணாமே சொன்னவர் வந்து நான் பிறகு எடுத்து கதைக்கிறேன்னு சொல்ல அப்போ அந்த டைமில் என்ன சொல்கிறேன் வேலை வீட்டில் வேலை வந்து தலைக்குமே நடந்து கொண்டு இருக்க அந்த டைமில் வந்து டைம்லாம் போயிட்டு அப்போ நாங்களுமே அதை வந்து மறந்து போயிட்டோம். அப்போ அடுத்த நாள் வந்து தொடர்ந்து விடாமல் அடித்து கொண்டு இருந்தேன் சில கிளியாப்பட ஃபோனுக்கு. அப்போ அந்த வகையில் அடித்து கொண்ட டைமில் தான் நானுமே எடுத்து கதைச்சி நான் வந்து ஓமம்மா நாங்கள் வந்துன்னு சொல்கிறேன் வீட்லேயே வந்து வேல் நடக்கிறதால ஒருத்தையும் வந்து வெளியில் போக முடியாமல் இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறதால நாங்களுமே அப்போ அண்ணாட சொல்லி விட்றேன்னா அப்போ அண்ணா சொன்ன பிறகு வந்து உங்களை அடித்து கதைப்பான்னு சொல்ல ஓகேன்ட்டு ஆள் விட்டுட்டு அப்படி சொன்ன பிறகு வந்து ஆள் வந்து ஒரே அடி சரியா வந்து இப்போ யாராவது ஹெல்ப் கேட்டால் வந்து அவங்களோட கஷ்டம் வந்து அடிப்பினேன். அப்போ அந்த வகையில் வந்து அவங்களுமே கோல் அடித்த வகையில் இருந்தாங்க. அப்போ அடுத்த நாள் வந்து நாங்கள் வண்டிக்கு போன டைமில் கூட வந்து அப்போ அந்த அம்மா என்ன பண்ணாடா விடியத்துலேயே வந்து இங்கே வீட்டை வாரா இப்போ வந்த டைமில் தான் அப்போ நாங்களுமே ரெடி ஆகிட்டோம் வந்து வண்டிக்கு போகிறதுக்கு. இப்போ ரெடியான டைமில் தான் அப்போ ஆள் வந்தது ஆளே தேடி வந்துட்டு அப்போ அப்பா தான் போனவர் கூப்பிட வந்து போன டைம்லாம் வந்து அப்பா சொன்னால் வந்து இவ தான் அந்த அம்மான்னு சொல்ல அப்போ அண்ணாமே போனவர் போன இடத்துல தான் என்ன சொல்கிறேன் பிறகு என்ன சொல்கிறது ஒரு மனிதர் வந்து ஒரு உண்மையை சொல்லி வந்து எதுவும் கேட்டால் வந்து நாங்கள் எதுவுமே செய்வோம் வந்து அவங்க உண்மையாக இருந்தால் அந்த வகையில் பொய் வந்து சொல்கிற டைமில் வந்து எங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் வந்து புலம்பெயர் மக்களாக நீங்கள் உறவுகளாக நீங்கள் வந்து தான் பார்த்து உதவிகள் செய்கிறது. அப்போ அந்த வகையில் அவங்களுமே வந்து அப்பாட்ட வந்து அவள் வந்து சொல்லியிருக்கான் அப்பாவுமே இறக்கவனை படிச்சிடறான். அப்போ அவர் அந்த வகையில் வந்து இவன் அம்மா கஷ்டம் தான்ட்டு அவர் வந்து பெரியாக கதைக்கலை. அப்போ அந்த வகையில் அப்போ அவள் காய்ச்சதையுமே ஏற்றுக்கொண்டு ஓகேன்னு விட்டுட்டார். அப்போ அண்ணா தான் வந்து சில கேள்விகள் டைமில் வந்து அந்த அம்மாவோட வாயிலேருந்துன்னு சொல்கிறேன் ஒரு பெரும்பாலும் போய் தான் வந்தது அந்த அம்மாவோட வாயிலேருந்து. அப்போ அண்ணாமே கேள்வி கேட்டுக்கொண்ட வகையில் வந்து இப்போ தடுமாறுறான் வந்து பதில் சொல்கிறதுக்கு. அப்போ சொன்ன வகையில் அப்போ அண்ணாமே பிடிச்சிட்டா வந்து பால் வந்து ஏதோ ஒரு நோக்கத்தில் வந்துருக்குன்னு சொல்லி அப்போ அதுக்கு பிறகு வந்து அண்ணா தான் ஃபுல்லாக காய்ச்சி கொண்டு அந்த வீடியோ வந்து எடுத்து நாங்கள் வந்து ஒரு அரை மணித்தியாலும் இதுக்கு அப்புறம் அண்ணா காய்ச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்னண்டா வந்து இவன் கதைச்சல வந்து கூட வந்து அந்த கூட வந்து அந்த ஒரு தடுமாட்டத்தால் வந்து ஏன் அப்படி வந்து இவனுக்கு இன்றைக்கு வந்து கூட வந்து சரியான வந்தாங்களே இன்றைக்கு வந்து நார்மலாக அவனுக்கு அப்படி வந்து வாரில் வந்து இன்றைக்கி சரியான வந்தாங்களுக்கு வந்து நம்மட வந்து அப்பா வந்து நானும் உண்மைக்கும் கதையை கேட்டுக்கொண்டு இருந்தேன் வந்து கதையில் வந்து கூட வந்து அது வந்து வருது நாடுவே குறைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாலும் தனியாக கதைக்கும் போது அது வந்து கூட தடுமாறுது வந்து அந்த வந்துட்டு அப்படியே சில விஷயங்கள் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து யோசித்து கதைக்கிறோம்ன்ற அர்த்தம் வந்து அதாவது வந்து இப்போ ஒன்று சரியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் இல்லாட்டி இயல்பாகவே எங்களுக்கு கதைக்கக்கூடிய இயல்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அப்படியான விஷயங்கள் வாரது குறைவாக இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி வருதுன்னு சொன்னால் நம்ம வந்து அந்த டைமில் தான் அதை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கோம் என்ற அர்த்தம். அப்போ இந்த வீடியோவை அதாவது இப்போ அக்னி சொன்ன அந்த சம்பவம் நடந்த வீடியோ நாங்கள் வந்துட்டு கேப்சர் பண்ணாங்க. அப்போ என்ன சொல்கிறது என்ன இருந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு வந்துட்டு உதவி என்று செய்ய போகையில் அப்போ அதால் வந்துட்டு நாங்கள் அவங்களோட முகத்தை வந்து ஹைட் பண்ணியிருக்கோம். காரணம் என்னென்னு சொன்னால் உதவி செய்யாத பட்சத்தில் வந்து அவங்களோட முகத்தை நம்ம பப்ளிக் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு ஹைட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இதை பப்ளிக் பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம் யாரையும்னு சொல்லி. என்னென்னு சொன்னால் இப்போ நாங்களுமே வந்துட்டு சும்மா இல்லை உங்களுக்கு தெரியும் சரியான வேலைப்பழு வேணா உண்மையிலே வந்து நான் நிறைய வீடியோக்களில் சொல்கிற விஷயம் இப்போ எல்லாருக்குமே நாங்கள் வீடு வந்துட்டு கட்டி கொடுக்குறோம் அந்த மாதிரிக்கு வந்து நடக்கும்போது வந்து இப்போ எங்களோட வீட்டை வந்து பாருங்கள் இப்போ இவ்வளோ காலமாக வந்துட்டு இழுபடுதுண்டு. அப்போ இப்படியான ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் என்ன சொல்கிறது இந்த ஒரு பணியையும் நாங்கள் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். ஏன்னா எவ்வளோ தடைகளை எல்லாம் தாண்டி வந்தும் அதை செஞ்சு கொண்டு இருக்கும்போது வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரிக்கு ஒரு சிலர் வரும்போது சரியான மாதிரிக்கு கோபம் வரும். அப்போ அக்கினி சொன்ன மாதிரிக்கு இப்போ முதல் நாள் சம்திங் அந்த அம்மா வந்து வந்த இடத்துல அப்பா வந்துட்டு நல்லா வந்து கவனித்து அவங்கள வந்துட்டு வடிவாக கவனித்து உள்ளுக்கு எடுத்து டீ எல்லாம் கொடுத்து வந்து இப்போ அதுவும் வந்து அவங்க தூரத்துலேருந்து வந்தால்
அவங்களுக்கு அந்த பஸ் காசையுமே வந்து அப்பா கொடுத்து அனுப்பினதுக்கு பிறகும் அப்பாவோட ஃபோன் நம்பரையும் அவள் வந்து வாங்கி கொண்டு போயிருக்கிறா. ஸோ ஃபோன் அடிப்படையில் வந்துட்டு நேற்று தினம் கால் பண்ணும்போது அப்பா சொல்லியிருக்காரு வந்து இப்படி தம்பி குளிச்சு நிற்கிறாருன்னு சொல்லியும் நான் சொன்னேன் நான் வந்து கதைக்கிறேன் அப்பான்னு சொல்லி போட்டு நாங்கள் வந்துட்டு அவசரமாக ஒரு விஷயமா நாங்கள் வெண்ணிக்கு போனாங்க. அது என்னென்று சொல்கிற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. பட் இருந்தாலும் எங்களுக்கு தேவையான ஒரு கேட்ட அடிப்படையில் நாங்கள் வந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அவசரமாக வந்துட்டு அதாவது நேற்று தினம் வெண்ணிக்கு போகிற ஐடியாவே இல்லை. அப்போ இருந்தாலுமே வந்துட்டு நாங்கள் போக வேண்டிய ஒரு தேவைக்கு உள்ளாகிட்டோம். அப்போ சடனாக வந்துட்டு வெளுக்கிட்டு அவங்களுக்கு சொன்ன டைமுக்கு நிற்கணும் அப்படின்னு சொல்லி வெளுக்கிட்ட டைமில் காருக்கும் காற்று போய் சரியான பிரச்சனையாக போயிட்டுது. அப்போ ஒரு டென்ஷனில் நிற்கும்போது அப்போ இவங்களுமே வந்துட்டு வாரேன். ஏன்னா அப்போ வந்தால் நான் என்ன சொல்கிறது, சரி இப்போ வீடு தேடி வந்துட்டாங்க உதவின்னு சொல்லி கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு சரி அவங்களையும் வந்துட்டு கதைச்சி ஏதாவது ஒன்று சொல்லி அவங்கள வழி அனுப்பிட்டு உண்மையிலேயே வந்து அவங்க வந்த ரீசன் ஓகே அப்படின்னு சொன்னால் நாங்கள் போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு கொஞ்சம் நேரம் கதைச்சிக்கொண்டு கேட்கல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் நிறைய சம்பவங்கள் நடந்தது. அதை அப்படியே நாங்கள் கேப்ஷன் பண்ணி வச்சுக்கோம், நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். அதையுமே நான் வந்துட்டு இப்போ ஒரு கொஞ்சத்தில் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோவில் சில வேளைகளில் நான் வந்து கதைச்ச விதம் வந்து ஒரு கொஞ்சம் பார்க்கக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு ஒரு கோவமாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கோவத்தை நான் வந்துட்டு கூட வெளிப்படுத்துகிற மாதிரியோ இல்லாட்டி பார்க்குறவங்களுக்கே வந்துட்டு கோவத்தை கொண்டு வர மாதிரியோ வந்து இருக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் எங்களோட மனநிலைமையில் இருந்து ஒரு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும் வந்து இப்போ என்னதான் பிரச்சனை இருந்தாலுமே வந்து உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்க்குற வந்துட்டு அந்த ஒரு உண்மையை சொல்லும்போது அது எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் அக்செப்ட் பண்ண ரெடி. ஏன்னா இப்போ வாரவங்க வந்து ஏதாவது ஒரு பிள்ளையை செஞ்சால் கூட இல்லாட்டி ஒரு பொய்யை சொன்னாலுமே வந்து அதை வந்துட்டு நாங்கள் இப்படித்தான் வந்துட்டு நாங்கள் மறைக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் அவங்க உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு உதவி செய்ய தயார். அப்போ நீங்கள் வந்துட்டு சில பேர் எழுதலாம் அவங்களுமே ஒரு சின்ன உதவியை பெறணும் அப்படின்றக்காண்டி தானே வந்துட்டு ஒரு பொய்யை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து மன்னிச்சு விடலாம். ஆனால் வந்து வாயை திறந்தாலே வர்ற எல்லாமே வந்து பொய்யாக இருக்கும்போது சரியான கோபம் வரும் வந்து. அப்போ நேற்றைய தினம் என்ன சொல்கிறது அப்பாவுக்கும் எனக்குமே வந்து சரியான மாதிரிக்கு ஒரு பிரச்சனை வர்ற மாதிரிக்கு ஒரு கட்டம் வந்துட்டுது. காரணம் என்னென்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு எங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலேயே வந்து ஒரு பிரச்சனையை மூட்டி ஒரு ஆளாக வந்துட்டு மாறிட்டா. காரணம் என்னென்னு சொன்னால் அப்பா வந்து பக்கனே சொன்ன மாதிரிக்கு அப்பாவுக்கு வந்து சரியான மாதிரிக்கு ஒரு என்ன சொல்கிறது இரக்க குணத்தின் அடிப்படையில் வந்து அதில் நடந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து நான் நிறைய கதைக்க விரும்பலை. ஸோ வந்து இவ்வளோ தான் நடந்தது. அவங்க வந்த அந்த டைம்லேருந்து நடந்த சம்பவத்தை நான் வந்துட்டு ஆட் பண்ணேன். அது இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அது அப்புறம் வந்துட்டு மிச்ச விஷயங்களை நாங்கள் கதைப்போம். இப்போ எங்கேருந்து வந்து இப்போ அவங்களோட அவரங்க அதான் இப்போ அவரங்க இருக்கிறார் எந்த விட்டு போன் இல்லையா அவர்கிட்ட போன் இல்லையா வாங்க போங்க வாங்க போ அது நாங்கள் அவங்களோட அவரை பார்ப்போம் பார்த்தவருக்கு உதவி செய்வோம். சரியாம்மா போயிட்டாருன்னா நான் வெடிக்கிட்டு வந்துட்டேன். மாமியோட சண்டை பிடிச்சாண்டு இப்போ அவர் எங்க எங்க கொஞ்சம் கதையை கேளுங்கோ. இவா கேட்டா எங்கேருந்து வந்தீங்கண்டு. இப்போ நான் நேற்று என்ன சொன்னான் நேற்று அப்பாட்ட என்ன சொல்லி பஸ் காசு பண்ணுவா சரியோ. இப்போ நான் கேட்டேன்னு வந்து இப்போ அவர் எங்கே இருக்கிறாருண்ட அவருக்கு இயலாது வீட்டில் இருக்கிறாருன்னு சொன்னான். அப்போ அவர் எங்கே இருக்க அவர் இருக்காரு. அப்போ நான் சரி ஒரு பிரச்சனை இல்லை அவரை வீட்டை பார்த்து உதவி செய்வோம் பாங்குண்ட அவர் இங்கே வெளியில் போட்டாராம். அம்மா நீங்க உருட்டுதானே இப்ப பிறகு நீங்க உருட்டுதானே இப்ப அந்த கதை தேவையில்லை. அந்த கதை தேவையில்லையம்மா. நான் என்ன கேளுங்க இப்ப நீங்க ஏன் கேட்க மாட்டேங்க காரணம் என்ன? அதெல்லாம் நீங்க சொல்லலையா அப்பாக்கு நேற்று அப்பா சொல்லிதான் நேற்று அப்படி கொத்த ஒரு சந்தேகமானாலே நீங்க காப்பாத்த நினைக்கிறீங்க. கதை வருது இல்லையே வாயால. அப்பா வந்து இப்ப என்னோட கோச்சிட்டு போனோம் உங்களுக்காண்டி பாத்துறீங்களோ அப்பா வந்து இப்ப என்னோட கோச்சிட்டு போனோம் உங்களுக்காண்டி பாத்துறீங்களோ இப்ப என்னண்டா நீங்க வந்து சொன்னீங்க அதுக்கு தொண்டையில பைப்பு வச்சு அப்ப ஆளுங்க கேட்டது வீட்டுல இருக்கிறாரு இல்லாது நாலு தெல்லிப்பாளையம் இன்னொரு மாற்றம்
ஒரு கதை ஒன்று எனக்கு சொன்ன நீங்கள் நான் மறக்கவில்லை ஒப்புறதும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் செவ்வாயில்ல வியாழக்கிழமை அப்பா எத்தனை பொய்யன்னு பார்த்தியாப்பா நான் போய் சொல்லல சரி பாருங்க இப்போ கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்புறம் கதைக்கிழமை சரி அப்போ அப்படியே இருக்கு உங்களுடைய ஹஸ்பண்ட் எங்கே இருக்கிறார் வீட்டிலே இல்லாது அப்போ இப்போ இவங்க உங்களை என்ன கேட்டாரு ஹஸ்பண்டை பார்த்து உதவி செய்வோம் காரில் போவோம் ரெண்டாவதுக்கு நீங்கள் என்ன மறுமொழி சொன்னீங்க என்ன சொன்னீங்க வெளியில விட்டாரு என்னென்ன வெளியில நாளைக்கு ஒப்புறம் செய்யறாங்க எல்லாம் இருக்கு சைக்கிள் எல்லாம் ஓடுவார் அவருக்கு நாளைக்கு தான் ஒப்புற செஞ்சு எக்ஸி எல்லாம் எடுத்து அது கிடக்கட்டும் ஆமா நீங்க நினைக்கிறீங்க எத்தனை பேர் உங்களை மாதிரி எத்தனை பேர் நாங்கள் பார்த்துருப்போம் நினைக்கிறீங்க நீங்க எங்களோட வாழ்க்கையில உங்களோட வயசு சின்னனா இருக்கலாமம்மா எத்தனை பேரை பார்த்துருக்கோம் மகனுக்கு சரி மகனுக்கு சரி உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா பிள்ளை அவ கல்யாணம் கட்டி நான் கதைக்கிறதே இல்லை ஓமா முதல் இப்போ என்ன சொல்லுவா ரெண்டாம் ஜாதகம் கட்டினா வேற திருமணம் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையாக்கா அப்போ உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கா இல்லையான்னு கேட்டால் நீங்கள் கல்யாணம் கட்டினா முதல்ல என்ன சொல்லுங்க பிள்ளைகள் இல்லையான்னு ஏன்னம்மா நீங்கள் இப்படி தயவு செய்து போய் சொல்றீங்க இங்க வாங்க சரி இப்போ ஒரு நிமிஷம் நீங்கள் அழுகையை பார்த்தீங்க இப்போங்க அந்த அழுகை அப்படி இல்லை நீங்கள் நான் வந்து பெரிட்டு நானா அக்கா இதுக்கு பேர் பெரிட்டா நேற்று நீங்க வீட்டை வேற எங்கட அப்பா அவங்களை என்ன செஞ்சவா அப்பா காசு நாங்கள் யாரையும் பிள்ளை நீங்கள் அழுகிறீங்கன்னா நான் அழகு ஆக்கள் தான் நாங்கள் எல்லாரும் அப்ப உங்களை வந்து ஒரு நாளும் பிரிட்ட மாட்டோம் ஒரு நாளும் பண்ணுவாங்க அழகுங்கம்மா நீங்கள் அழுகிறீங்க இப்ப உங்கள்ட்ட பொய்யா இல்ல பொய்யா சரி நீங்க பொய் சொல்லலையோ சரி அம்மா ஒரு நிமிஷம் நான் கேட்கறக்கு நீங்கள் அழாம காசு சொல்லுங்க இப்போ உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் காசு உதவி செய்யணும் என்னத்துக்கு ஆஸ்பத்திரி கொண்டு வரக்கு என்னதுக்கு காசு ஆஸ்பத்திரி கொண்டு வரக்கு உப்பரசு எங்க செய்ய போறீங்க பெரிய ஆஸ்பத்திரியில் உப்பரசு எங்க செய்ய போறீங்க பெரிய ஆஸ்பத்திரியில் பெரிய ஆஸ்பத்திரி உங்களோட அந்த வாக்கு யாருக்கு அத்தைக்கோ சித்திக்கோ கேன்சர் செஞ்சு இல்லை ட்ரீட்மெண்ட் என்ன எவ்வளோ காசு முடிஞ்சது ஆஸ்பத்திரி போகிற பஸ் காசு மட்டும் தானே ஓ சரி இப்போ உங்களோட அவருக்கு நீங்கள் கொண்டு போய் ஆப்ரேஷன் செய்கிறது தான் உங்களுக்கு காசு வேணும் ஓ இப்போ அவர்கிட்ட நிலைமை சீரியஸாக தான் என்னால் ஆப்ரேஷன் செய்கிறாங்க ஏன்னா அப்போ சீரியஸ் ஆனவர் இப்போ எங்கே இருக்கிறாரு நீங்கள் சொன்னீங்க எனக்கு ஆமாம் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அவர் எங்கே இருக்கிறீங்க நான் கேட்கலையே இப்போ வந்து அப்பா வாரா அப்பா வந்துட்டு இப்போ யாழ்ப்பாணம் போகிறா டாக்டர் கேட்குறாரு ஐயா நீங்களா மேடம் ரெண்டா பருத்துற நான் இருக்கிற மந்துவில் அதெல்லாம் தேவை இப்போது இருக்கிற இடம் நீங்கள் பிறந்த மூத்தவன அதெல்லாம் தேவையில்லைம்மா விளங்குதா அதே மாதிரி அப்போ உங்களோட கதையில் வந்து டக்குனு சந்தேகம் வந்துட்டு சரியோ அப்போ உடனே நான் ஃபோன் நம்பர் இருக்காண்டு ஃபோன் இருக்காண்டு கேட்க இப்போ அவர்கிட்ட ஃபோன் இல்லாமல் இராது கடைசி வந்து அவர்கிட்ட ஃபோன் இல்லாமல் இராது கடைசி வந்து பாத்தீங்களா விளையாட்டு அவர் உடைக்கல உங்களுக்கு விசேஷம் இவர் வாய்ப்பு உடைக்கிற ஒருத்த வச்சு அம்மா கடவுளே இப்ப பாருங்க இப்ப அப்படி ஒரு ஏதாவது ஒரு தண்ணி விடுங்க தண்ணி விடுங்க குடிக்க தண்ணி விடுங்க விடுங்க பேசினது கடவுளே உங்களுக்கு பேச்சு என்ன என்னமா இங்க மரியாதை வழியில போ என்றதா அதான் பேச்சு அது இல்லை அப்படி நான் வரணும்னு சொல்லலையம்மா உங்களுக்கு என்ன சொன்னான் இப்போ கொஞ்சம் பாருங்க இப்போ நான் வெண்ணிக்கு போவளுக்கு நான் சரியா இந்த காற்று போட்டு காருக்கு காற்று ஒட்டி போட்டு வெண்ணிக்கு போவளுக்கு நான் நீங்கள் நாளைக்கு உங்களோட ஹஸ்பண்டுக்கு ஆப்ரேஷன் சொல்லேன் தான் உடனடியாக அவரை போய் பார்த்து உங்களுக்கு அந்த காசை தருவோம்னு போட்டு ஓ காசு தருவோம்னு சொல்லி போட்டு தான் நான் என்ன சொன்னான் வாங்க இப்போ கூட்டிகிட்டே ஆள் ஆள் கேட்குதா சரி இப்போ நான் உங்களோட வீட்டை கூட்டிகிட்டு வர என்ன நடக்குன்றதை பார்ப்போம் அவர் இல்லாமல் இருக்கட்டும் மாமியை நான் கேட்குறேன் என்ன மாமி உங்களுக்கு பிரச்சனை நான் கேட்குறேன் மாமியோ சரியோ ம் போமா போமா அது பிரச்சனை இல்லை ஆமா எங்களை கட்டுற பற்றி நீங்க கவலைப்படாங்க எங்களை மாமி எங்களை கட்டுற உங்களோட முகத்தை பார்க்க தெரியுதமா நீங்கள் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆள் நல்ல குணமுள்ள ஆள் எங்களோட அப்பாவுக்கு தெரியாது ஏன்னா எங்களோட அப்பா வந்து இலக்கம் பார்க்குறாங்க
இந்த கையால நான் வேலைக்கு போறேன் ஆமாம் ஆமாம் இந்த கையால கொடுத்தா அந்த மற்ற தெரியாது அதான் உங்களை முகத்தில் தெரியுதம்மா நீங்கள் யாருண்டு தெரியுது ஆனா இப்ப வந்து நாங்கள் அப்படி செய்யல என்னண்டு இந்த கையால கொடுத்து அந்த கையால தெரியாமல் செய்யலாது இது ஊரடங்க தெரியும் உங்களுக்கு இல்லை மற்ற என்னண்டா நான் ஓப்பனாக சொல்கிறேன் தெரியும் எங்கட அப்பாவும் லூஸ் வேண்டாம் அவள் வந்து உடனே பாவம் பார்க்குறாள் எங்கட அப்பாவும் லூஸ் வேண்டாம் அவள் வந்து உடனே பாவம் பார்க்குறாள் ஏன் இப்போ நான் வந்து உங்களை கேள்வியை காலை என்ன செஞ்சார் கோவிச்சிட்டு போனவர் ஏழாவதாக கேள்வி கேட்குறாரு இப்போ என்ன செய்யறாரு இப்போ என்ன செய்யறாரு அப்போ நான் கேட்டதில் நியாயமா பிள்ளையோ சரி காத்தால மனுஷனுக்கு நீங்கள் எவ்வளவு டென்ஷனை கொண்டு வந்திருக்கீங்கன்னு வாங்க ஒரு பிரச்சனையும் பண்ணாம் நாங்கள் தன்மையாக கதைப்போம் சரியோ உங்களோட மனுஷனுக்கு இப்போ கேன்சர் பிரச்சனை எத்தனை வருஷம் வந்து அவருக்கு வந்து 9 மாதம் இப்போ ட்ரீட்மெண்ட் செய்றீங்க உங்களுக்கு இப்போ கஷ்டத்தால் வந்துருக்கீங்க உங்களுக்கு இப்போ என்ன உதவி செய்யணும் காசு உதவி செய்யணும் எவ்வளோ வேணும் பஸ் வழியில் போராட்டம் ஒரு சுடுதண்ணி போதில் சுடுதண்ணி போதில் தானே நான் தந்து விட்றேன் பிரச்சனை இல்லை சுடுதண்ணி போதில் நான் தந்து விட்றேன் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும் 5000 ரூபா காசு வேணும் என்ன செய்ய போகிறீங்க அவரை கூட்டிக்கிட்டு நாளைக்கு ஆஸ்பத்திரி போக போகிறீங்களா அவர் உங்களோட வருவாரா அப்போ இப்போ சண்டேன்னு சொன்னீங்களா இப்போ கொஞ்சம் பேருங்க வாரன் அப்போ சந்தேகம் பண்ணுறார் மகள் கதைக்கிறவா மகள் கதைச்சா அதுக்கு அவள் பெருமூச்சு போடுறது இப்போ சண்டை பிடிச்சா குளிச்சுட்டு வலிக்கிற தண்டை மண் வந்து கடிக்கப்படுறேன் இப்போ கொஞ்சம் பாருங்க நீங்கள் வாரீங்க இப்போ நான் சொல்கிறேன் இல்லையண்டு இல்லையா ஓ அண்ணா பொய்யண்டா அவன் நம்பர் தான் மாமி காய்ச்சி கேளுங்க தாங்கோ சரி நம்பர் தான் சரி நம்பர் சொல்லுங்க இல்லை நீங்கள் நம்பரை தாங்க நீங்களே டக்கு டக்கு ஓ டயலாக் கோல்ண்டா பெரும்போலக்கா 074 முதல் 79 திருப்பி சொல்லுங்க நம்பரை 100 ஐயோ அப்ப இப்ப விளங்குது நான் ஏன் கோவிக்கிறேன் நீங்கள் இந்த கோல் எடுத்தீங்க ஐயா வீட்டை நின்று அரியாலையில் பொலியாண்டியோ நீங்க அப்படியா ஒரு ஆள் இல்லையாப்பாவா நீங்க கேபியானும் நீங்க எடுங்கம்மா நம்பர் இப்ப நீங்க டக்குன்னு எடுங்க நேரம் போகுது எனக்கு வேண்டாம்னு கோவிச்சு போறீங்க சுடுதண்ணி போதில் தாண்டு கேட்கலாம் நீங்கள் என்ன பார்த்தா உங்களுக்கு விளங்கணுமாப்பா ஒரு நாள் நாங்கள் ஒரு தடையும் பேசுகிறார்கள் கோவிக்கிறார்கள் இல்லை ஆனாலும் நாங்கள் ஏற்கனவே மனசளவில் நிறைய உடஞ்சே இருக்கோம் தெரியுமா என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க ஏன் போற அந்த சனியன் நன்றிகள் நல்லதான் சொல்லிக்கங்க எந்த சனியன் ஏன்னாவா சனியன் நன்றிகள் அவாட ஒரு தட்டு நம்பரும் இல்லையாப்பா அது நீங்க போய் சொல்லலையாக்கா அக்கா அவங்களோட முகத்தை பார்த்தா தெரியுமாக்கா நானே ஒரு எம்பிபிஎஸ் தானக்கா ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நீங்கள் இப்போ பஸ்ஸு காசு வேணுமா ஓமன் இப்போ என்ன சொன்னீங்க நம்பரே பஸ்ஸு காசு கொண்டு ஓமன் இருக்குல்ல சொன்னீங்க அவரை கொண்டு போகணும் நல்ல பிள்ளை அவரை கொண்டு போறதுக்கு அவருக்கு இந்த ஓட்டியோட இந்த தப்பெல்லாம் இருக்கிறோட நாங்கள் நாளை பார்க்கணும் ஓட்டு தொண்டைக்கு பைப்போட சைக்கிள் ஓடி போறாரு மாமிக்கு அடுத்தான் கேப்பம் நிக்கிறாரா இல்லையோண்டு ஆறு கேட்குறீல்ல ஒரு கதையும் இல்லைக்கா ஒரு கதையும் இல்லை நீங்க வாங்க உங்களை அடியாளைக்கு நான் ஏற்றிட்டு போறேன் நீங்க பஸ் காசும் இல்லை பஸ் காசும் இல்லை ஏசி கார் நான் உங்களை ஏற்றிட்டு போறேன் இப்படியே நேராக போனீங்கடா உள்ள டபுள் கேட் ஒன்று இருக்கும் அதை இப்படி திறந்து போட்டு இப்படி இடம் வைக்க போனீங்கன்னா பஸ் வரும் அதில் ஏறி கொடியாம்பே போகிறீங்களா அப்போ எங்கே போய் போகிறீங்க யாழ்ப்பாணம் போய் சரி யாழ்ப்பாணம் போய் போகிறீங்களா யாழ்ப்பாணம் போய் இப்போ அங்கால
சுடுதண்ணி பத்து தாக்கு என்ன கடை அது சும்மா நீங்கள் 10 போய் சொல்லுங்க நாங்கள் ஒரு பொய்யே பாடியா சொல்லுவோம் அம்மா அது நோமல் தானே விடாங்கதா அப்போ சங்கடம் போயிட்டு வாங்க நீங்கள் இனிமேல் மாத்திரம் புளி வராதுங்க உருட்டி கொண்டு வராதுங்க தயவு செய்து. மற்றது அதுகளும் வயசு போன நேரத்தில் அவையும் வந்து யோசிப்போம் நீங்கள் பாவம்ன்றது தான். ஆனால் எங்களுக்கு தான் தெரியுமம்மா உலகத்தில் எத்தனை உருட்டு இருக்கு எத்தனை பிரட்டு இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். அவைக்கும் தெரியாமல் இல்லை பாவம் பார்க்குறவங்கள. இப்போ பாருங்க அவருக்கு தெரிஞ்சிட்டுது புரிய என்னப்பா அலைக்குள்ள கவலையாக தானே இருக்கும். இப்போ வேங்க 3 நாள் அழுதவா டக்குன்னு நின்றுட்டு சுவிட்ச் போட்ட மாதிரி அதை விட கோல் அடிச்சா சொல்ற கேளுக்கு போகுது. வந்து நீங்கள் கோல் அடிக்க என்ன சொன்னவர் உங்களுக்கு தம்பி குளிச்சு நிற்கிறான் வர கொடுக்குறான் போகிறோம் கதைங்க அவன் உதவி செய்வான்னு சொல்லி தான் இங்கே வேங்க. இப்போ இந்த நேரத்தை உலகம் பேஸ் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு பஸ் காசுக்கு 500 ரூபான்னு சுடு தண்ணி போட்டு தந்தாலே சரி என்ற நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. சொன்னதை எல்லாம் திருப்பி இல்லைன்னு சொல்கிறீங்களே. சரி சரியா சந்தோஷம் போயிட்டு வாங்க. உங்களுக்கு விதமான பதிவுக்கு என்னென்று சொல்லாம ஏதாவது தெரியாமல் இல்லை. ஏனென்றால் நீங்கள் இப்போ உண்மையாக இந்த காரில் போய் அங்கே இணலுக்கு இறங்கி உங்களுடைய ஹஸ்பண்டை காட்டி கழிச்சிருந்தால் அது வேற விஷயம். ஆனால் முதல்ல இதுக்கு ஒரு வழி பாருங்கோ ஹஸ்பண்ட் எங்கே விட்டுட்டு வந்தேன்னு சொன்னீங்க. பிறகு எங்கே சொன்னீங்க வந்துட்டு அவர் வந்து சைக்கிளில் வெளியில் போட்டாருண்டு. பிறகு சொன்னீங்க அவர் சந்தேகம். பிறகு சொன்னீங்க மாமிக்கு சந்தேகம்னு சொல்லி புள்ள இல்லையான்னு சொன்னீங்க. பிறகு பார்த்தா புள்ள கட்டி பிறகு 2 பேரை புள்ள வேறு மாமி இப்போ சண்டை பிடிச்சி அதை விட மாமின்ற சந்தேக கதையெல்லாம் உங்களுக்கு என்னத்துக்கு உங்களோட அவருக்கு எப்படி பெருத்த வேண்டிய மாமி எத்தனை நாளைக்கு இருக்க போகிறோம் அவள் எத்தனை நாளைக்கு இருந்தா இருக்கேன் மரியாதை மருமலுக்கு நீங்க யாரு கொடுக்குறீங்க மரியாதை அதை தான் விளக்கிட்டு போகிறோம். வாங்க உண்டு வாங்கோ வாங்கோ வாங்க இறக்கிவிடும் வருங்கோ இறக்கிவிடும் வாங்க. நாங்கள் மனிதாபிமானம் உள்ள ஆக்கலக்கா ஒரு நாளும் ஒருத்தனையும் மென துன்பப்படுத்துறாரு. நீங்கள் உண்மை சொன்னீங்கடா உயிரையும் கொடுப்போம். பொய் சொன்னீங்கடா அதெல்லாம் தேவையில்லையே. இவ்வளோ நேரம் பாருங்க அதோட யோசிப்பாங்க எத்தனை நேரம் நீங்கள் வேணான்னு சொன்னீங்க இந்த இடத்த விட்டு போனீங்களோ இன்னும் போயில அதில் பாருங்க நேர்மையே இப்போ நிற்கிறீங்க தெரியுமோ அந்த சுடுதண்ணி இப்போ வேண்டிட்டு போக உதவி என்ற அப்புறம் இல்லை செய்யலாகும். பொய் சொல்கிறார்களுக்கு உதவி என்ற சாமான் செய்யவே இல்லை. நீங்கள் பொய்யே சொல்லலையா ஒட்டு கதையும் பண்ணாம். நீங்கள் பொய் சொல்லலைண்டா இப்போ உங்களோட இதுக்கு வாங்க நாங்கள் போவோம். உங்களை ஏற்றி கொண்டு வரோம். உங்களோட ஹஸ்பண்டை பார்க்குறோம். நீங்கள் எவ்வளோ ஆகுறீங்களோ நான் தரேன். நீங்கள் லட்சம் கேட்டாலும் செய்வேன். ஒட்டு கதையும் இல்லை. நான் சொன்னது தான் செய்வேன் செய்கிறத தான் சொல்லுவேன். போமா 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 நான் நின்றுட்டு போகிற இடம் தெரியும். இல்லை அலுவலை போனாலும் உங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு உயிர் போராடைக்க நான் போக மாட்டேறேம்மா விட்டுட்டு. நான் அதுக்கு போகிறடி வாங்க. ஃபோன் கேட்கக்கூடாது. இங்கேருந்து போக மாட்டேன். மரியாதை போக மாட்டேன். ஃபோன் கேட்கக்கூடாது. மற்றது நீங்கள் இப்போ போகிறான் நீங்கள் செய்ய இப்போ போட்டு வாங்க. டைமாக எனக்கு நேரம் போட்டு சரி தம்பி இதங்கிறா காத்தாதிக்க மிஷின் இப்போ உங்களுக்கு 500 ரூபா பஸ் காசு உதவிக்கு 5000 ரூபா கேட்டுனா நீங்கள் சாரிங்கள் இல்லை பரவாயில்லை. சுடுதண்ணி போத்தில் மெடுக்கத்தானே கேட்குறேன். வேறு என்னத்துக்கு கேட்குறேன். சரி வாங்க சுடுதண்ணி போத்தில் வண்டி தரமாங்க. வண்டி தந்தா சரியா சுடுதண்ணி பண்ணி தந்து காசு தாங்க. புரியல இப்போ என்ன சொன்னீங்க காசு சுடுதண்ணி போட்டுக்கணும். புரிய சுடுதண்ணி தந்து காசு தர சொல்லி இல்லை சுடுதண்ணி போத்தில் தந்து வேண்டி எவ்வளோ காசு தர 2000 ரூபா காசு என்னத்துக்கு சிலவுக்கு தானே. ஹஸ்பண்ட் வருத்தத்தை பயன்படுத்தி வந்து நீங்கள் எத்தனை உதவியெல்லாம் கேட்குறீங்க. வீடு கேட்குறீங்க ஹஸ்பண்டுக்கு கையிலாண்டு. அண்ணா வீடு இல்லாமல் தான் நாங்கள் இருக்கோம். எல்லாரும் அப்படித்தானக்கா. அந்த காணி இப்போ நீங்கள் இன்னும் போவே இல்லையாக்கா ஓடுவாங்க சந்தோஷம். அக்கா சும்மா வார ஆக்களுக்கே நாங்கள் காசு எவ்வளோ கொடுத்து விட்றோம் நாங்களாக்கா. ஆனால் பொய் சொன்னால் கொடுத்தாசையும் பறிச்சு போட்டால் முடியும். அவர் அப்பா பார்த்து நீங்கள் உங்களை நான் 2 கேள்வி ஏக்க கோச்சுட்டு ஒன்று வடிவேன். ஏலாமல் வந்தாலும் பிடிச்சிக்கோன்னு கேள்வி ஏற்கிறாண்டு எங்களுக்கு தெரியும் தான் உங்களோட விளையாட்டுகள். முகம் சொல்லுது எப்படி கொத்த குணமாண்டு. கல்யாணம் கட்டிட்டீர்கள் புள்ள இல்லைன்றீர்கள். புற பார்த்தா புள்ள கல்யாணம் கட்டிட்டீர்கள்
சந்தேகம்ன்றீங்க மனுஷனுக்கு புறவை பார்த்தா மாமிக்கு சந்தேகம்ன்றீங்க அப்புறம் வீட்டில் இருக்காருங்க புறவை பார்த்தா போட்டான்றீங்க ஆ வடிவா கூட என்ன போம்பா எங்கள் வீடியோவில் சிரிச்சு போட்டு போங்க வடிவா என்ன தாங்க என்ன தாங்க சரிங்க ஆட்டை கழுகு நீ பக்கத்தில் நீ கேளுங்க ஆட்டை வழியாக கேளுங்க இது அரிசிமா வளர்க்குற நல்ல வேலையாக பார்த்து செய்யுங்கக்கா இந்த இப்படி வீடு விட அத்தி இதை விட்டுட்டு ஆ தெரியும் நிற்பாருண்டா ஐயோ கடவுளே நிற்பார் மனுஷன் நிற்பார் மாமி நோமலாக்கா இப்போ நீ வீட்டை போ நான் சொல்லி போட்டேன் லட்சத்தில் தான் ரெண்டு நான் எலெக்ஷனுக்கு அப்புறம் போட் போடுவீங்கள ஆ என்ன சின்னம் தெரியுமே சொல்லுங்க ஆகும் குத்து விளாக்கு நான் என்னத்தில் பிடிச்சேன் தெரியுமே நேற்று வந்து நீங்கள் அப்பாட்ட யாழ்ப்பாணம் போகிற பஸ் காசுலேருந்து காசு பண்ணி என்னோனியல் அப்பா அந்த காசு நேற்றே முடிஞ்சுங்க திருப்பி இன்றைக்கு வந்து நிற்கிறீங்களே எவ்வளோ இப்போ யாழ்ப்பாணத்து பஸ் காசு இங்கேருந்து இங்கேருந்தோ 180 ரூபா பஸ் காசு அப்போ மிச்சம் இப்போ எவ்வளோ நடக்கு ஆ மிச்சம் 100 ரூபாங்க யோசிங்க ஒன்று வடிவா ஆ வரைக்க தலையாச்சுன்னா நான் பஸ்ஸுக்கு எதாவது முடிக்கிறது ஆ அப்பாங்க அப்பா இங்கே பாப்பா அப்பா கதை கேட்டுது ஆ நான் சொன்னான் நேற்று பஸ்ஸு காசுலேருந்து அப்போ உங்களுக்கு 5 ரூபா காசு வந்துவிட்டா அப்போ இன்றைக்கு நீங்கள் வந்தீங்கன்றக்குள்ள எங்கால பஸ்ஸு காசுண்ட அவர் தந்த சொல்கிற நான் முடிக்கிறேன் நான் அப்போ எவ்வளோ பஸ்ஸுக்குன்னா 180 ரூபா 80 ரூபா அப்போ 180 ரூபா சரி அப்போ சொன்னா நீங்கள் அப்போ இல்லை சரி டிக்கெட்டை கதை விடுங்கப்பா கதையை கேள் அப்போ அவர் தந்த காசு நான் அணிஞாபடுத்தோன்னு கேட்டா அப்போ நான் 180 ரூபா போனா சரி இப்போ எவ்வளோ மிச்சம் கிடக்கு 2 கேட்டன் இப்போ 200 ரூபாடாக்காம் ஓ 120 அங்கேட்ட அப்பா பஸ்ஸுக்கு கொடுத்தீங்க தேத்தனி பத்தாக்கு கதையாக்கள் 120 ரூபாய்க்கு தேத்தனி குடிச்சிருந்தா இப்போ வரைக்கும் பஸ் காசு 180 ரூபா கொடுத்துருந்தா 410 ரூபா வந்தேன் உங்கள்கிட்ட இப்போ 20 ரூபா கிடக்கும் 200 ரூபாங்கால வந்தது எப்படி 200 வந்து 200 ரூபா இப்போ எப்படியேக்கா வந்த உங்கள்கிட்ட சும்மா நேரத்தை மினக்கட்டாங்க அப்படி சந்தோஷமா போட்டாங்க அப்போ தண்ணி பண்ணி சாப்பிட போறீங்களோ சாப்பிட்டு போங்க தேத்தனி குடிக்க போங்க குடிச்சிட்டு போங்க என்னன்னா செஞ்சுட்டு போங்க என்ன போறீங்க பாருங்க தேத்தனி வாங்கி கொடுங்கப்பா போங்க தேத்தனி குடிச்சிட்டு போங்க இல்லை ஒரு நாளும் இல்லை என்கிட்ட 50 கூட இல்லை குறைக்கா தேத்தனியும் உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணாலும் கேளுங்க அப்போ அதை வேண்டி கொடுங்க பிரச்சனை இல்லை சாப்பாடு ரைஸ் பிரியாணி நான் வேண்டி தரேன் கவனிங்க அது பிரச்சனை இல்லை போய் சொல்லலாங்க உங்களுக்கும் ஓகே அப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க என்னென்னு சொன்னால் வந்து உண்மையிலே அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்றது எங்களோட நோக்கம் இல்லை உண்மைக்குமே நான் கேட்ட மாதிரிக்கு அவங்க வந்திருந்தால் நான் அந்த பயணத்தை கூட வந்துட்டு டிலே ஆகினாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி போட்டு நான் சொல்லுக்காண்டி அவங்களையும் அரியாலைக்கு ஏற்றிட்டு போயிட்டு வந்துட்டு கண்டிப்பாக அவங்க கேட்ட விஷயத்தை இப்போ அதுக்காண்டி 1 லட்சம் மண்டியில் வந்து அவங்க வந்துட்டு ஆப்ரேஷனை கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அது உண்மையாக இருந்த பட்சத்தில் வந்துட்டு இருந்திருந்தால் அவங்களுக்கான ஒரு பேசிக் உதவியை வந்துட்டு நாங்கள் கட்டாயம் செஞ்சுட்டு வந்திருப்போம் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாயில் வந்து எல்லாமே போய்க்கணும் இப்போ ஒரு மனுஷன் அவசரமாக ஒரு விஷயத்துக்கு விலகிட்டு கொண்டு இருக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு தெரியும் என்ன இப்போ நீங்கள் கூட அவசரமாக எடுத்து போகிறீங்க அப்படின்னு சொன்னால் யாராச்சும் வந்து ஒரு இடையூறு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே வந்துட்டு பயங்கரமாக கடுப்பாங்க உங்களோட சொந்த பந்தங்கள் வந்தால் கூட சில யோசிப்பாங்க ஐயோ இந்த வருது அப்படின்னு மாதிரிக்கு ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆரண்டே தெரியாத யாரும் எல்லாம் வருவாங்க ஆனாலுமே நாங்கள் ஒரு நாளுமே கோவிக்கிறது இல்லைன்னா அவங்களையுமே வந்துட்டு இன்முகத்தோடு வரவேற்று அது யாராக இருந்தாலும் சரி தான் வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் சரி தான் உள்நாட்டிலேருந்து வந்தாலும் சரி தான் உதவி கேட்டு வந்தாலும் சரி தான் உதவி செய்ய வந்தாலும் சரி தான் இல்லாட்டி வேலை கட்டு வந்தாலும் சரி தான் ஆரண்டாலும் சரி தான் நாங்கள் ஒரு நாளுமே வந்து கோவிக்கிறது இல்லை ஆனால் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு ஒரு பொறுமைக்கும் மெல்ல இருக்குன்னு சொல்லலாம் என்ன இப்போ வந்து இப்போ எங்களோட அப்பா கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்துட்டு வயசு அப்போ அவர் வந்து ஒரு கொஞ்சம் இப்போ அழுதான் இல்லாட்டி வந்து கொஞ்சம் கண் கலங்கி ஒரு சில விஷயங்களை சொல்லும்போது ஆள் வந்து டக்குன்னு விலகிடுவார் ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க ஆளே வந்து ஒரு கட்டத்தில் சூடாகிட்டார் காரணம் என்னென்னு சொன்னால் அவங்க சொன்ன அந்த பொய்யல் வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு ஒரு இதை கொண்டு வந்துட்டு அப்போ நீங்கள் ஒரு கைக்கு சில பேர் எழுதலாம் அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் மனநிலைமை வந்துட்டு அப்செட்டாக இருக்கலாம் தம்பி அதை நிமித்தம் அவங்க அப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொன்னால் மனநிலைமை அப்செட் ஆனாலுக்கு இவ்வளோ தூரம் யோசித்து பொய் சொல்ல தெரியுது அப்படின்னு சொன்னால் அதுவே வந்துட்டு உண்மையாக சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நாங்கள் அந்த உதவியை வந்துட்டு
செஞ்சுருப்பேன். அந்த வகையில் அப்போ அன்றைய தினம் வந்துட்டு ஒரு பஸ் காசு வந்துட்டு அவர் கொடுத்து தான் அனுப்பினார். அந்த பஸ் காசு நான் பெருசான்னு சொல்ல வரையில. இப்போ நீங்கள் நினைக்கலாம் வந்துட்டு ஒரு 500,000 ரூபா காசை கொடுத்து போட்டு அவன் பெருசாக காய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ பார்க்குற உங்களுக்கு இது 500,000 ரூபா ஒரு ஆளுக்கு கொடுக்குற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஆனால் நாளாந்தம் எங்களை விடுதடி வந்து எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்றத வந்துட்டு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறதுல பார்க்கும்போது கண்டிப்பாக அதுக்குண்டே எங்களுக்கான ஒரு அமௌண்ட் ஒன்று கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ அதையும் தாண்டி நேற்று அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு சொல்லி நாங்கள் டைம் எடுத்து ஒரு விஷயத்தை செய்ய வெளுக்கிட்ட டைமில் இவங்க இப்படி ஒரு விஷயத்தை காய்ச்சது சரியான மாதிரிக்கு ஒரு கோவத்தை உண்டு பண்ணுது. அப்போ நிறைய நாளைக்கு பிறகு வந்து அந்த டைமில் கொஞ்சம் எமோஷ்னலாக ஒரு கோவமாக வந்துட்டு கதைச்ச மாதிரி எனக்குமே ஃபீல் ஆகிடுச்சு. அதுன்ற முக்கியமான ரீசன் யாருமே வந்து என்ன சொல்கிறது வந்து ஒரு பொய் சொல்லிக்கொண்டு இல்லாட்டி ஒரு சீட் பண்ணுற நோக்கத்தில் இல்லாட்டி உங்களுக்கே தெரிஞ்சு கொண்டு இப்படியான விஷயத்தை செய்ய வராங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன் வந்து என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் உண்மையை சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ உங்களோட வீட்டில் உள்ள ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு பிரச்சனையாக இருக்கலாம், உங்களோட சொந்தங்களுக்குள்ள ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கே பிரச்சனையாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே இன்னதாலாம் இது நடந்தது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உண்மையை சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் செய்வோம். நாங்கள் வந்துட்டு பெரிய ஆக்களோ இல்லாட்டி நாங்கள் கடவுளோ எதுவுமே இல்லை வந்து ஈவன் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை எங்களை சொல்லி போட்டு தம்பி இதை வந்துட்டு நீங்கள் வீடியோவில் சொல்ல வேணாம், இது ஒரு பர்சனல் ஒரு ப்ரைவேசியான விஷயம், இதை நீங்கள் மறைச்சி விடுங்க அப்படின்னு சொன்னால் கூட அதை நான் வந்துட்டு யோசித்து பார்ப்பேன். ஓகே இது வந்துட்டு எங்களை வீடியோவில் தேவை தானே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு நான் அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணி கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்காண்டி நான் ஹெல்ப் பண்ணுவேன். அதாவது வந்துட்டு அதுக்காண்டி உதவி செய்கிறவங்கள சீட் பண்ணுறேன்னு சொல்லி இல்லை. இப்போ இந்த விஷயங்களுக்கு தேவை தானே. இப்போ உதாரணமாக வந்துட்டு ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு தம்பி இப்படி 2 கல்யாணம் இல்லாட்டி 3 கல்யாணம், இது வந்துட்டு முதல் தாரத்து பிள்ளைகள் 2ஆம் தாரத்து பிள்ளைகள் அப்படி இப்படி ஒரு சில கதையில் சொல்லி போட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. தம்பி இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு கதைக்காங்கன்னு சொன்னால் பிள்ளைகள்கிட்ட மனசு வந்துட்டு பாதிப்படையும், நாங்கள் செஞ்சது பிள்ளை தான் அப்படின்னு சொல்லும்போது சில இடங்களில் நாங்கள் அதை ஹைட் பண்ணுவோம். காரணம் என்னென்னு சொன்னால் வந்து இப்போ 90% நான் வந்துட்டு எதையுமே மறைக்காமல் போடுவேன் வந்து வெளிப்படையாக. இருந்தாலும் சில பேர்கிட்ட அவங்க கேட்டுக்கொள்கிற நிமித்தம் அப்படி நாங்கள் செஞ்சுருக்கோம். அப்போ அப்படி இருக்கும்போது வந்துட்டு வந்ததுலேருந்து 100% பொய் மட்டும் சொல்லும்போது கட்டாயம் வந்து கோபம் வந்து தான் ஆகும். காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்களுமே வந்துட்டு சும்மா இல்லைன்னு எங்களுக்கு முன்னே ஒரு மனசு இருக்குது, அதுலேயே வந்துட்டு பல உணர்வுகள் இருக்குது. அப்போ அதன் நிமித்தம் தான் நாங்கள் அப்படியே ஒரு விஷயத்தை வந்துட்டு செஞ்சுருந்தோம். அப்போ இந்த வீடியோவை கட்டாயம் நீங்களுமே வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ அவங்க வந்துட்டு மேபி அவங்களுக்கு ஒரு நல்ல பிரச்சனை இருந்திருக்கலாம். ஸோ அதை கூட நாம் வந்துட்டு அவடத்தில் வச்சு கேட்டு அவங்க போடுற அந்த டேப்லெட்டை கூட வேண்டி பார்த்தேன். அதில் நேம் ஒன்றும் இல்லை, அவங்க சும்மா வந்துட்டு காட்டியிருந்தாங்க. அது என்ன டேப்லெட் எனக்கு தெரியாது. பட் கண்டிப்பாக அவங்களுக்கு மேபி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கலாம். என்ன சொன்னாங்க சிரிக்கிறா, டப்பண்டு வந்துட்டு அழுகிறா, டக்குன்னு வந்துட்டு கோவிக்கிறா, பிறகு வந்துட்டு நோமலாகிறா, அப்புறம் வந்துட்டு 500 ரூபா காசு திருப்பி கேட்குறா, அப்புறம் சுடுதண்ணி பதில் கேட்குறா. அப்படி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆளாக வந்துட்டு இருந்துச்சு. அது எப்படியோன்றது எங்களுக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு உதவி என்று செய்ய போகையில் அதன் நிமித்தம் நாங்கள் வந்துட்டு முகத்தை மறைச்சி வந்துட்டு வீடியோ போட்டிருக்கோம். யாரும் இப்படியான ஒரு என்ன சொல்கிறதுங்கள பொய் சொல்லி ஏமாற்றணும் இல்லாட்டி ஏமாற்றிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்துட்டு வராதிங்க. ஈவன் நீங்கள் வந்து அப்படி ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் அது வந்துட்டு உங்களுக்கு 100% சக்ஸஸாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அது உங்களையே நீங்கள் ஏமாற்ற மாதிரி போகும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து அது தெரிய வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களே வந்து கவலைப்படுவீங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். ஸோ வந்துட்டு நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். யாரும் வந்துட்டு தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க. அவங்களோட முகத்தை நம்ம மறைச்சி தான் வந்துட்டு இந்த வீடியோ செஞ்சுருக்கோம். வந்துட்டு நிறைய நாளை பிறகு இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடந்தால ஸோ இந்த சம்பவம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் வந்துட்டு சந்திப்போம். யாரும் வந்துட்டு எங்களை தவறாக வந்துட்டு எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம கதைச்சேக்கு சம்பந்தம் இப்படி ஒரு சம்பவம் அப்படின்றத மட்டும் காட்டியிருக்கோம். அவ்வளோ வந்து அவங்களோட முகத்தையும் நாங்கள் வந்துட்டு போடையில் அண்ட் வந்துட்டு அவங்களோட உணர்வுகளோடு நாங்கள் விளையாடவும் இல்லை. வந்துட்டு எங்களோட ஒரு டைமை வந்து வேஸ்ட் பண்ணி அவங்க ஒரு செஞ்ச ஒரு காரியத்தை வந்துட்டு நாங்கள் இதை பொதுவாக சொல்லியிருக்கோம். யாரும் இப்படி வரவேணான்றது அவ்வளோ தான், வேறு ஒன்றுமே இல்லை. முடிச்சுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.